Assalamualaikum. Hi viewers, welcome to Sithima Kitchen. இன்னைக்கு நம்ம Sithima Kitchenல ஒரு பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பேர் என்ன? இது மாஸ். இது வந்து கும்பல மாஸ்னு கூட சொல்லலாம். இது எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு செஞ்சு காட்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. நான் இன்னைக்கு வந்து இந்த மாஸை வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மாஸே விற்கிது நீங்கள் டைரெக்டாக வந்து பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ள மாஸை எப்படி பண்ணுறது, இது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேருந்து நம்மளுக்கு வந்து இந்த குவான்டிட்டி இருந்தால் போதும். ஒரு வேளை லஞ்சுக்கு சூப்பராகவே பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது முழுசாக இருக்குது. இதை வந்து நம்ம வறுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை பொடியாக்கிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அப்படியே போட்டுட்டா கூட ஃபுல்லாக வந்து கிரைண்ட் ஆகாது. ஸோ வந்து இது லைட்டாக இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இடிச்சிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக ஒரு பவுட்ரு மாதிரி நல்லா வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஒரு பேனில் நம்ம இடித்த அந்த மாஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 காஞ்ச மிளகா போதும் காரத்துக்கு. இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுக்கும் போது செம்ம ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஆற விட்டுறலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா நம்ம வந்து பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ மிக்ஸி ஜாடியில் இதை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக கிடச்சிருக்கு. இப்போ இதை வேற ஒரு பவுலில் சேர்த்துப்போம். இப்போ அதே மிக்ஸி ஜாடியில் நம்ம 4-5 தேங்காய் பல்லை வந்து சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் தேங்காய் துருவுனதை எடுத்துக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துப்போம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்னதாக நறுக்கி எடுத்தால் போதும். தேங்காயையும் இந்த வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பவுட்ரா, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நம்ம கட்டை விரலால் உதுத்தி விட்ட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் பர்ஃபெக்டான சைடிஷு. இந்த சைடிஷ் இருந்துச்சுன்னா வேறு எந்த ஒரு சைடிஷுமே நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஃப்ளேவராக கிடைக்கும். இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா.